அவங்க மூக்கில் விட்டுன்னா அதை ஓப்பன் பண்ணுங்க. ஹாய் guys, வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ 2 வீக்ஸ் முன்னாடி அதாச்சும் 2 வீக்ஸ் முன்னாடி எனக்கு வந்து பாசிட்டிவ்னு ரிப்போர்ட் வந்துச்சு. அதாச்சும் நான் 7 தான் இருந்தேன் வீட்டில். ஓகே டெஸ்ட் பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்னு போயிருந்தேன். போய் டெஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு 2 டெஸ்ட் பண்ணாங்க. ரேபிட் டெஸ்ட், ஆர்டிஃபிஷியல் டெஸ்ட். அதாச்சும் ரேபிட் டெஸ்ட்னா 10 நிமிஷத்துல கொடுத்துருவாங்க. நிம்மதியாக வீட்டுக்கு போகலான்னு நினச்சி டெஸ்ட் பண்ணாங்க. ஓகே டெஸ்ட் பண்ண பிறகு ரேபிட் டெஸ்ட்டில் நெகட்டிவ்னு வந்துச்சு. அப்பா தப்பிச்சேன்டா அப்படின்னு நினச்சேன்னா 2 நாள் கழிச்சு சரி எதுக்கும் வெயிட் பண்ணி தான் பார்ப்போமே, அந்த டெஸ்ட்டோ அப்படி தானே இருக்கும் அப்படின்னு டெஸ்ட் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்தா பாசிட்டிவ்னு வந்துச்சு. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். அடங்கொய்யாலே அதான் எனக்கு ஒரு சிம்டம்ஸே இருந்தலே எப்படி பாசிட்டிவ் ஹவு பாசிட்டிவ் இட்ஸ் வெரி ஐ மைண்ட் குவாலிஃபைங். அப்புறம் என்ன ஆச்சு, எனக்கு ஏன் கன்ஃபியூஷன்னா எனக்கு ஒரு சிம்டம்ஸும் இருந்தல. அதாச்சு ஃபீவர், பாடி டெம்பரேச்சர், பாடி பெயின், தொண்டல கஜா இதை தவிர வேற எதுவும் சிம்டம்ஸ் இருந்தில்ல. ஐ நோ நீங்கள் நான் அதிகமாக திட்டிட்டு இருப்பீங்க, பட் இட்ஸ் ஓகே. இதெல்லாம் ஒரு சிம்டம்ஸ்ன்னு நினச்சிங்கன்னா ஆமாம் இதெல்லாம் சிம்டம்ஸ் தான். ஸோ என்னோட ஃபஸ்ட்டு சிம்டம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மாதிரி த்ரோட்டில் வந்து ஏதோ எறும்பு ஓடுற மாதிரி ஒரு ஃபீல். ஆனால் எனக்கு அது வந்து நார்மலாக நினச்சிட்டேன், பட் எதிர்பார்க்கல இவ்வளோ சீரியஸ் ஆகணும். சீரியஸ்லாம் ஆகலை. ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் இட். ஷூட்டிங் போயிருந்தேன், மோஸ்ட்லி அதில் வந்திருக்கோமோ ஐ டோன்ட் நோ. இட்ஸ் ஸ்ப்ரெட்டிங் வந்து எப்படின்னு தெரியல, பட் நான் கொஞ்சம் லீனண்ட் ஆகிட்டேன். சப்போஸ் இன்கேஸ் நான் ஷூட்டிங் போகிறேன்னு பார்த்தீங்கன்னு நான் வந்து வராங்க, பட் ஆஃப்டர் சம் டைம் மாஸ்க்கு எடுத்துருவாங்க. அவங்களே போடாதப்போ நான் அப்படின்னு நினச்சிட்டு நானும் கழட்டிட்டேன். பட் ஐ டோன்ட் நோ, செக் பண்ணல, ஏதோ பண்ணல. பட் ஆஸ் டெஸ்டிங் கம்மி ஆகிடுச்சு, பிகாஸ் எல்லாமே குறைஞ்சிட்டு வர ஒரே ஒரு காரணத்தினால எல்லாமே கம்மி பண்ணிருக்காங்க. லைக் எங்கேயும் செக் பண்ணுறதுல செக் பண்ணாதனால மேபி இருக்கிறவங்களுக்கும் தெரியாத இருக்கும். பிகாஸ் ஐ கெஸ் மைன் வாஸ் ஏசென்ட்ரிக். பிகாஸ் எனக்கு வந்து ஃபீவர் இருந்துச்சு, நான் நார்மல் ஃபீவர் நினச்சேன். கோல்ட் ஆச்சு, பாடி பெயின், இது 3 ஃபீவரோட சிம்டம்ஸ் தான். டெம்பரேச்சர் வந்து எனக்கு 99, 100 அவ்வளோதான் இருந்துச்சு, அதுக்கு மேலே போகல. ஸோ நான் கேஷுவலாக விட்டேன். சரி எதுக்கோ டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாமே, வீட்டில் அம்மா அப்பாலாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணால் பாசிட்டிவ் வந்துச்சா. ஸோ உடம்பு டைம் டெல் லீனியண்ட்டாக இருந்துடாதீங்க. தட் இஸ் வாட் ஐ லேர்ன்ட். நான் கொஞ்சம் கேஷுவல் ஆகிட்டேன்னா ஸோ வீட்டுக்கு அம்மா அப்பாவுக்கு 2 பேருக்கும் வந்துச்சு. அண்ட் மாம் வாஸ் ஃபைன். அவங்களுக்கு ஒன்றும் அப்போ அந்த அளவுக்குலாம் ஏதோ சிவியர் ஆகல. அப்பாவுக்கு தான் கொஞ்சம் ரொம்ப வீக் ஆகிட்டாரு, பாடி பெயின் ஜாஸ்தி ஆகிடுச்சு, தூங்கிட்டே இருந்தாரு. லைக் அதுக்கு முன்னாடி முன்ன நிம்டா டோஸ்ரஸ் டெல் மீ ஹர் தபுஷ் கிராக் ஒய்க்கு நிம்போம்ல வாரெல்லாம் அவங்கலாம் டெய்லி வாக்கிங் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த கொரோனா டைமில் மட்டும் அவங்க எதுவுமே பண்ண முடியல. அண்ட் யூ குடன்ட் ஈட் ப்ராப்பர்லி ஆல்சோ. அண்ட் நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் கொஞ்சம் கேஷுவலான ஒரே ஒரு காரணத்தினால திஸ் என்டையர் மந்த், இந்த நவம்பர் எண்ட்லேருந்து இப்போ மட்டும் வெளியே போகலை. போயிருந்தாலும் ஃபுல் ப்ரொடெக்ஷன் தான். நான் மாஸ்கே கழட்டல. அப்புறம் அந்த நிமிஷத்துலேருந்து நான் மாஸ்கே கழட்டலையே. பயம் வந்துச்சு எனக்கு. பயம் இருந்தாலும் ஐ ஸ்டில் வாண்டட் டு கோ பிகாஸ் ஐ ஹவ் ஒர்க். பட் என்ன ஃபீலிங் நல்லா இருந்துச்சுன்னா இட் இஸ் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ். நான் சொல்ல மாட்டேன், தப்பாக இருக்கும் சொன்னாலும். பட் ஐ லேர்ன். லைக் யூஸ்வலாக கலாச்சிட்டு இருப்பேன். நான் வந்தாலும் லைக் ஏன் வெளியே சுற்றிட்டு இருக்கீங்க அப்படி இப்படின்னு கலாச்சிட்டு இருப்பேன். எனக்கு வரும்போது சிவியராக இல்லாத காரணத்தினால மேபி ஐ வாஸ் ஃபீலிங் லைக் அப்படின்னு நினச்சேன். பட் தயவு சேர்ந்து நீங்களும் வீட்டில் இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு, ஃபேமிலி வீட்டில் இருக்குது, அவங்க கொடுக்கக்கூடாது, இந்த ஸ்ப்ரெட் ஆகக்கூடாது. அப்படி இருந்தாலும் எங்கள் வீட்டில் பண்ண தப்பு என்ன தெரியுங்களா, நான் பெட்டில் ரூமில் இருந்தாலும் கூட வந்து தான் இருக்கணும் அப்படின்ட்டு வந்தாங்க. அது ஏன் தப்பு கிடையாது. நான் எவ்வளோ சொன்னேன், தயவு செஞ்சு வெளியே இருங்க, ரூமில் வராதிங்கன்னு கெஞ்சினேன், கதறினேன். கேட்டாங்களா? அதான் தான் ஸ்ப்ரெட் ஆச்சு. இது என்னோட மிஸ்டேக்னால எங்கள் வீட்டுக்கு வந்துச்சு, அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. ஸோ என்ன சொல்ல வரீங்கன்னா, நான் சொல்ல வந்தேன், தயவுசெய்து நீங்கள் வீட்டில் இருங்க. இந்த மாதிரி எதனா ஆச்சுன்னா கூட நீங்கள் உங்களை நீங்களே ஐசோலேட் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செக் பண்ணிவிட்டு ஓகே பாசிட்டிவ்னா ஒன்றுமே கிடையாது.
டோலோ 650 டேப்லெட்டு போட்டுக்காங்க பாடி பெயினுக்கு. ஹோமியோபதிக்கு 2 மெடிசன் கொடுத்தாங்க. ஹோமியோபதி வீட்டிலே இருந்துட்டு ஹோம்லேயே இருங்க, அதுதான் ஹோமியோபதி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஹாஸ்பிட்டல் போகிறப்போ டாக்டர் நான் சொன்னாங்க உனக்கு கோல்டு தான்பா அப்படின்னு சொல்லிட்டு மெடிசன் கொடுத்தாரு. சரியாயிடுச்சு, கோல்டெல்லாம் போயிடுச்சு. பட் இந்த இரிட்டேஷன் மட்டும் இரும்பல் வரும், ஒரு மாதிரி ட்ரை காஃப் வரும், அது மட்டும் வந்துச்சுன்னா அப்படியே ஒன்றுமே ஆகுது. பட் எனக்கு எதுவுமே ஆகலை. ப்ரீதிங் ப்ராப்ளம் வந்துச்சு, லைக் டீப் ப்ரீதிங் பண்ணால் அப்படியே லாக் ஆகிடும், அப்படியே சரியாயிடுச்சு. இப்போ வந்து ஃபுல் கம்ப்ளீட்லி ஃபைன், ஒரு ப்ராப்ளம் கிடையாது. ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நான் ப்ரிவென்ட் பண்ணல, நான் ஜாலியாக இருந்துட்டேன். மாஸ்க் ஓகே ஓப்பன் பண்ணி வச்சுக்கோ. ஒன்றும் இது பண்ண சும்மா அவ்வளோ அவ்வளோதான் குத்திட்டாங்க மூக்கில். இப்போ இது போய்ட்டு பாரு, மூடு க்ளோஸ் பண்ண சார். இரு சாம்பார் ஆப்பு எனக்கு சாம்பார் ஆப்பு எனக்கு வேணா வலிக்குது, அழுதுருவேன். You! I fool of the idiot of the fool of the ass!